ஜும்மாவின் அளவு என்ன? எங்கள் ஊரில் 3 குடும்பம் தான் உள்ளது அப்படின்னு போடுறாங்க. அதான் ஜும்மாவில் அளவு என்னென்ற எதுக்கு இது கேட்குறாங்கன்னு கேட்டால், சில மதுஹபுகளில் ஷாஃபி மதுஹப்னு வச்சுக்கிறீங்களேன், ஷாஃபியாக்கள் இருக்கிற ஊராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஊரை போட காணாம். அதில் 40 பேர் இருந்தால் ஜும்மா கூடுமா. ஷாஃபி மதுஹப் பிரகாரம் ஒரு ஊரில் ஜும்மா தொழுகிற ஆளுக்கு என்ன செய்யணும், 40 பேர் இருக்கணும். 40 பேரில் 39 பேர் இருந்தாலும் என்ன செய்யாது, ஜும்மா கூடாது. ஜும்மா தொழுவருக்கு 40 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 40 பேர் தொழுதுட்டு இருக்கான்னு வைங்க, தொழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒழு போச்சுன்னு வைங்க, 40 பேர் ஜும்மா அவுட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கிறான், தொழுகையில் இருக்கும்போது அவருக்கு எதிர்த்து காற்று பிரிஞ்சிருச்சு. இப்போ 39 போச்சு. இப்போ 40 இல்லை, இவங்க 39 பேருடைய தொழுகையும் பாத்தில் ஆகிவிடும். அவங்க ஜும்மா தொழுவலை அப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி ஏதாவது நம்பர் லிமிட் இருக்கான, ஒரு லிமிட்டுமே கிடையாது. வணங்குதா. ரசூல்லா ஒரு தடவை தொழுதுட்டு இருக்கும்போது வியாபார கூட்டம் வந்துடும், எல்லாம் அதை நோக்கி ஓடிடுவாங்க. அப்போ நாங்கள் 12 பேர் இருந்தோம் அப்படின்னு அதிசயில் வரும். 12 பேர் தொழுதுருக்குறாங்களே, 40 இல்லைன்னா ஆகுதுல. இப்போ 12 தான் சட்டம் கிடையாது, 12 தொழுதுருக்குறாங்க. ரசூல்லா ஜும்மா தொழு வைக்கிறாங்க. நீங்கள் வியாபார கூட்டத்தை கண்டா ஓடி போயிடுறாங்க. வியாபாரம்னா அந்த காலத்து ஜாமான்லாம் கிடைக்காது, சந்தையெல்லாம் கிடையாது. எனக்கா வெளியூர் வியாபாரம் வந்துச்சுன்னா அந்த உடனே வாங்கினா தான் கிடைக்கும். உங்கள் என்ன ரசூல்லா விட்டு ஓடி போயிட்டாங்க, தொழுகை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. எத்தனை பேர் நாங்கள் இருந்தோன்னா 12 பேர் இருந்தோன்னு அந்த சாபி சொல்கிறாரு. இப்போ 12 பேருக்கு ஜும்மா தொழுதாங்க என்பது 40 பேருக்கு அவுட் ஆஃப் போச்சுல. ஜும்மாங்கிறது கூட்டாத்தொழு, ஜும்மா ஜமாத்தெல்லாம் ஒரே சூழலேருந்து வந்தது தான். சும்மாண்டாலும் கூட்டா தொழுவுறது, ஜமாத்துனாலும் கூட்டா தொழுவுறது தான். ஜமாத்துக்கு 3 பேர் இருந்தால் ஜமாத்துன்னு வந்திருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜமாத்துன்னு வருது. 2 பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம், ஒருத்தர் தொழு வச்சு ஒருத்தரை பின்பற்றி ஒருத்தர் உரை நிகழ்த்த வேண்டியதுதான். பெரிய கூட்டத்துக்கு நிகழ்த்தாலும் 2 ஆயத்தை வாசி விடுங்க, 2 ஹதீஸை வாசிங்க. அதனால் ஒரு 3 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, பிரயாணிகளாக இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஜும்மா தொழுவலாம், தொழுவணும், ஜும்மா கடமை. இத்தனை நம்பர் இருந்தால் தான் தொழுவணும், பள்ளிவாசல் இருந்தால் தான் தொழுவணும் என்று கிடையாது. ஜும்மாங்கிறது அந்த வாங்க சொல்லி காமிச்சு அழைக்கப்பட்டால் நீங்கள் போங்கன்ற ஆயத்தறிப்படல. இதுக்கு நிறைய விளக்குங்க, 40 பேர் விஷயம், அந்த ஹதீஸுடைய கோளாறுலாம் இருக்குது, 40 பேருக்கு உள்ளது. இதெல்லாம் விரிவாக விளக்கி ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நைட்டு ஆர்டிக்கல் போட்டுருவோம், ஜும்மா தொழுகைக்கு 40 பேர் அவசியமா. அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன் அவசியம் இல்லை, அதுக்குரிய ஹதீஸ்கள்லாம் விவரத்தை போட்டு